வணக்கம். உதயநிதியின் ஆடிட்டர் வாக்குமூலம், ரகசிய அறையை கைப்பற்றிய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கடந்த திமுகவின் ஆட்சியில் உதயநிதி அவர்கள் என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்தார் என்பதை அவரது ஆடிட்டர், அதாவது சொத்து பட்டியல்கள், மேலும் உதயநிதி அவர்களுக்கு எந்த நாட்டில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, நிலங்கள் இருக்கிறது என்பது உதயநிதி அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் எல்லா பணக்காரர்களும் அவரது ஆடிட்டர்களைத்தான் முழுமையாக நம்புவார்கள். அவருக்குத்தான் தெரியும் சொத்து பட்டியல்கள், மேலும் வரக்கூடிய நிதிகள் மற்றும் இருக்கக்கூடிய சொத்தின் நிலைகள் என்ன என்பது. ஆனால் உதயநிதி அவர்கள் ஆடிட்டருக்கு செய்த துரோகம் தற்பொழுது ஆடிட்டரே தாவேகாவின் அரசிற்கு தனது முழுமையான வாக்குமூலத்தை கொடுப்பதாகவும், உதயநிதி அவர்கள் சில தவறுகளை எனது குடும்பத்தினருக்கு செய்துள்ளார் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி தாவேகாவில் இணைந்து அமைச்சர்களுக்கான ஆதரவுகளை கொடுத்துள்ளார். இதனால் உதயநிதி அவர்கள் பெங்களூருவில் ரகசிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்றை வாங்கியுள்ளார். அந்த பணத்தில் ஒட்டுமொத்தமான கர்நாடகாவில் ஒட்டுமொத்தமான தனது சொத்துக்களையும் அங்கு சேகரித்துள்ளார். திமுகவின் அமைச்சர்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த கமிஷன் தொகையும் அந்த அப்பார்ட்மெண்டில் தான் இருக்கிறது என்ற உண்மைகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உதயநிதி அவர்கள் இனி வாழ்நாள் முழுவதும் அதிர்ச்சியிலேயே தான் இருப்பார். அவரால் ஆளும் திமுகவாக வர முடியாது, அரியணை ஏற முடியாது. ஆடிட்டர் கொடுத்த வாக்குமூலத்தால் தற்பொழுது நிலைகுலைந்து விட்டார் உதயநிதி அவர்கள். திமுகவின் ஆட்சியில் வேலைக்கு பணம், ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபார்ம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பணம். திமுகவின் மாஜி அமைச்சர்கள் அந்த துறைகளில் வரக்கூடிய மத்திய ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த வரி பகிர்வு பணத்திலும் முறைகேடு. தூய்மை செய்யக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த துரைமுருகன் அவர்கள் குளங்களையும் ஏரிகளையும் தூர்வாதாக கூறி அதிலும் முறைகேடு. ஆனால் குளங்கள் தூர்வாகவில்லை, ஆனால் அதற்கு பில் போட்டுள்ளார்கள். மேலும் உதயநிதி அவர்களது வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் எப்படி அவரால் கணக்கு காட்டப்படுகிறது என்பதை எல்லாம் தற்பொழுது ஆதாரங்களுடன் உதயநிதி அவர்களது ஆடிட்டர் தற்பொழுது வாக்குமூலமாக கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே உதயநிதி அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை இனி வரக்கூடிய நாளில் சந்திக்க நேரிடும். உதயநிதி அவர்களது ஆடிட்டர் தற்பொழுது தாவேகாவிற்கு இணைந்து விட்டதாகவும், உதயநிதி அவர்களை ஏன் இவ்வாறு தற்பொழுது வாக்குமூலத்தை கொடுத்து சிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எழலாம். உதயநிதி அவர்கள் ஆளும் திமுகவின் துணை முதல்வராக இருந்த பொழுது ஆடிட்டர் அவர்களுக்கு எதிராக பல்வேறு சதித்திட்டங்களை செய்ததாகவும், அவரது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மிரட்டியதாகவும், இதனால் தற்பொழுது மனமுடைந்த ஆடிட்டர் தற்பொழுது அவரது பெயரை நாம் இப்பொழுது குறிப்பிட முடியாது. ஏனென்றால் அவரால் பல உண்மைகள் மக்கள் மத்தியில் வெளிச்சத்திற்கு வரும். இது மற்ற திமுகவின் நிர்வாகிகளுக்கு தெரிந்தால் இது இன்னமும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை அந்த ஆடிட்டருக்கு ஏற்படுத்த கூடும் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு பணங்களை வசூல் செய்யக்கூடிய கும்பல்கள் யார் தெரியுமா? செந்தில் பாலாஜி மற்றும் துரைமுருகன், அதனை தொடர்ந்து KN நேரு, சேகர் பாபு, சபரிசன், உதயநிதி, இவர்கள்தான் மக்களின் வரிப்பணத்தில் எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம், மத்திய அரசு கொடுக்கின்ற வரி பகிர்வில் எப்படியெல்லாம் அதை முறைகேடு செய்யலாம், போட்ட திட்டத்திற்கு அந்த திட்டத்தை முழுமை செய்யாமல் அந்த போடப்பட்ட திட்டம் முழுமையடைந்ததாக மாற்றப்பட்டு அதில் எல்லாம் எப்படி ஊழல் செய்யலாம் என்பதை எல்லாம் இவர்கள் கைதேர்ந்து அதில் வரக்கூடிய பணங்களை ரகசிய அறையில் பதுக்கி வைத்து தேர்தல் நேரத்தில் அந்த பணத்தை விநியோகம் செய்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அனைத்தும் தோல்வியடைந்து தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தோல்வியை தழுவிய திமுக அரியணையில் ஏற முடியாதவாறு தாவேகா செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு அதிரடியான அறிவிப்புகளும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு எழுந்து வர முடியாத ஒரு தோல்வியாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் தற்பொழுது ஒவ்வொரு அமைச்சர்களும் மாஜி அமைச்சர்களும் நெஞ்சுவலி வந்ததாக கூறி சிங்கப்பூர் வரைக்கும்
அனுமதிக்கப்பட்டு தனக்கு எதிரான ஆவணங்களை அளிப்பதற்கும் முன்ஜாமீனை பெறுவதற்கும் முயற்சிகளை திமுக மேற்கொண்டு வருகிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு 10 ஆண்டுகள் திமுகவிற்கு வாய்ப்பழங்காமல் விட்டுவிட்டீர்கள், இந்த ஒரு முறை வாய்ப்புகளை தாருங்கள், தமிழ்நாட்டை நான் மிகவும் செழிப்பான மாநிலமாக மாற்றுவேன் என்று கூறினார். அதனை நம்பி திமுகவிற்கு மக்கள் வாய்ப்புகளை கொடுத்தார்கள். ஆனால் சொன்னது ஒன்று, செய்தது ஒன்று. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது மக்களை மனிதனாக கூட மதிக்காமல் குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக, குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக தனது சுயநலத்திற்காக கட்சியை வழிநடத்திய திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு இழந்த பொழுது தற்பொழுது விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம்? உதயநிதி அவர்களது ஆடிட்டர் கொடுத்த ஆதாரம் வாக்குமூலம் தற்பொழுது கோபாலபுர குடும்பத்திற்கு எதிராகவே அமைந்துள்ளது. நிச்சயம் இந்த ஆதாரங்களால் உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, திமுக 2021 ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு நகராட்சி மற்றும் மாநகராட்சி தலைவர்களாக இவர்கள் நியமிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பாடவாரிய தலைவராக, ஊராட்சி மன்ற தலைவராக என்று வாரிய தலைவர் பதவிகளும் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் அதை பொறுப்பேற்பார்கள் 5 ஆண்டுகள். அதிலும் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் செய்யக்கூடிய அளவிற்குத்தான் திட்டம் போட்டுள்ளார்கள். ஒன்றை மட்டும் நான் கூறுகிறேன். சென்னையில் 4500 கோடி மழைநீர் வடிகாலுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம், அதில் 2% தமிழ்நாட்டு நிதிகளை பயன்படுத்திவிட்டு ஒட்டுமொத்தமான பணங்களையும் தற்பொழுது கொசுவலை செய்ததாக மேயர் பிரியா உள்ளிட்டவர்கள் பலரும் மக்களை ஏமாற்றி அந்த பணம் முழுமையாக செலவிடப்படவில்லை என்பது தாவேகாவின் ஆட்சியில் ஒரே மாதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு மேயர் பிரியா அவர்களிடம் விசாரணை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முதற்கட்ட விசாரணையில் அவர் உண்மைகளை தெரிவிக்க வேண்டும். அவரது செயல்பாடுகளும் அவரது திட்டங்களும் குளறுபடியாக இருந்தால் நீதிமன்றம் வரை சென்று இதற்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு தாவேக அரசு முழு வீச்சில் தனது பணியை மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, உதயநிதி அவர்கள் மூலமாகத்தான் பல முறைகேடுகள் நடைபெற்று இருக்கிறது என்று ஆடிட்டர் கூறியிருப்பது உண்மையா? மேலும் இவர் கூறியது உண்மையாக இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம்? மேயர் பிரியா மற்றும் ஆட்சி அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 100% தற்பொழுது திமுக எதிராக தாவேக ஆட்சி செய்கிறதா? தாவேகாவின் ஆட்சிக்கு 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் வழங்கலாம் என்பதை மட்டும் மறக்காம உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.